FM ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களோடு ஆர்ஜே வினோ. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நம்ம பெண்கள் ரொம்ப முக்கியமா அவசியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பரிசோதனை. அது என்ன பரிசோதனை அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்பக சுய பரிசோதனை. இதை பற்றி நிறைய விஷயங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அந்த வகையில டாக்டர் சொல்லுங்க, மார்பக சுய பரிசோதனை அப்படின்னா என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன? மார்பக சுய பரிசோதனை என்பது நமக்கு நாமே செய்து கொள்ள வேண்டிய ஒரு பரிசோதனை. இந்த பரிசோதனை ஒவ்வொரு பெண்களும் தெரிந்து வைத்திருக்க ஒரு புற்றுநோய், மார்பக புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறிவதற்கான ஒரு பரிசோதனை. இது ஒரு கருவியானது. இந்த பரிசோதனை மூலமா ஒரு மார்பக புற்றுநோய் ஆரம்ப நிலையில் நமக்கு கண்டறியலாம். அதில் மாற்றுதனையானது இது. இந்த புற்றுநோய் எனப்படுவது ஒரு கட்டுப்பாடின்றி பெருகி வரும்போது ஒரு புற்றுநோயாக மாறுகின்றன. இது புற்றுநோய் என மெலிக்னன்ட் டியூமர் அல்லது பெனின் டியூமர், புற்றில கட்டிகள் என இரண்டு என்பது புற்றுநோய் உண்டான கட்டிகள். இது கட்டுப்பாடின்றி பரகி அருகில் உள்ள மற்ற திசுக்களிலும் மற்ற உறுப்புகளிலும் போய் வளரக்கூடும். இது போன்ற கட்டிகளை மார்பக புற்றுநோய்களில் நம்ம கண்டறிவதற்கான ஒரு பரிசோதனை தான் மார்பக சுய பரிசோதனை. இந்த மார்பக சுய பரிசோதனையானது நமது இந்தியாவில் இது மோஸ்ட் காமன் புற்றுநோயாக விளங்குகிறது. மோஸ்ட் காமன் கேன்சர் ரிலேட்டட் டெத்ஸ், புற்றுநோய்களால் ஏற்படும் மரணத்தில் இது இரண்டாவது இடத்தை பிடிக்கின்றது. மார்பக புற்றுநோய் ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. சோ அதனுடைய அந்த மார்பக சுய பரிசோதனைக்கான நோக்கம் என்ன? ஒரு சுய பரிசோதனைக்கான நோக்கம் முன்கூட்டியே கண்டறிதல் தான். நமக்கு ஒரு கேன்சர் என்றது முன்கூட்டியே பண்ண இயலும். அதாவது நமது இந்தியாவில் ஒரு 70க்கும் குறைவான கேன்சர் புற்றுநோய்க்கு மட்டுமே சிகிச்சை அளிக்கக்கூடிய அனைத்து சாதனங்களும் பொருந்திய மருத்துவமனைகள் மிகவும் குறைவாக உள்ளது. 70க்கு கம்மியான மருத்துவமனைகள் உள்ளன. இந்த மாதிரி நம்ம ஒரு மார்பக புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறியும் போது ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுது. ஒரு சர்ஜரினால நல்ல ஒரு அவங்களுக்கு முழுமையாக குணப்படுத்த முடியுது. அதுவும் இல்லாமல் நமக்கு ஒரு வீரியம் உள்ள நிலையில் கண்டறியும் போது சிகிச்சையும் ஒரு 100% போல் நமக்கு சிகிச்சை தர முடியாமல் மற்றும் அவருக்கு இது போன்ற சிகிச்சை அளித்தும் திரும்பி ரிகரன்ஸ் ரேட் என்று சொல்லப்படும் புற்றுநோய் திரும்ப வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாகின்றன. இதனால் நமக்கு மார்பக பரிசோதனை சுய பரிசோதனை செய்யும் போது முன்கூட்டியே நமக்கு செய்யவிருக்கும் மற்ற பரிசோதனைகளும் செய்ய இயலும் நமக்கு. ஓகே டாக்டர், இப்போ மார்பக சுய பரிசோதனை அப்படின்றது பெண்கள் மாதத்துல எத்தனை முறை செய்யணும்? ஒரு மார்பக பரிசோதனை என்பது ஒரு மாதவிடை முடிந்த நேரங்களில் பெண்களால் செய்ய இயலும். மாதவிடை முடியும் தருணங்களில் செய்யலாம். அதை ஒரு ருட்டீனாக நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டும். மாதத்திற்கு ஒரு முறை 18 வயசு மேலுள்ள பெண்கள் எல்லாரும் செய்ய இயலும். மாதத்திற்கு ஒரு முறை. மாதவிடை ஒழுங்கற்ற முறையில் வரும் பெண்களுக்கு மாதத்தில் ஏதேனும் ஒரு நாட்கள் நிர்ணயித்துக் கொண்டு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். புற்றுநோய் வர இருக்கும் காரணிகள், இடர் மதிப்பீடு என சொல்லப்படும் ரிஸ்க் அசஸ்மெண்ட் அதுபோலும் செய்து கொள்ள வேண்டும். சார், மாதவிடை காலங்களில் மார்பக பரிசோதனை செய்யலாமா? மாதவிடை காலங்கள் முடிந்த பிறகு பரிசோதனை செய்ய வேண்டும். மாதவிடை காலங்களில் அதில் ஹார்மோனல் சேஞ்சஸ் பொழுது நமது மார்பகங்கள் குறைந்து வடிவங்களில் வித்தியாசமாகும். வெயிட் கொஞ்சம் அந்த ஹார்மோன்களினால் மார்பக வளர்ச்சி ஏற்படும். அதனால் நமக்கு வித்தியாசமாக காண இயலும். FM ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு மார்பக சுய பரிசோதனை பத்தி டாக்டர் கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். FM ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன அறுவை சிகிச்சை பிரிவு நிபுணர் டாக்டர் செழியன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு மார்பக சுய பரிசோதனை பற்றி நிறைய விஷயங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில டாக்டர் சொல்லுங்க, மார்பக பரிசோதனை அப்படின்றது, மார்பக சுய பரிசோதனை அப்படின்னும் போது அது செய்யறதுக்கான ஸ்பெசிபிக் டேட் ஏதாவது இருக்கா? ஸ்பெசிபிக் டேட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மாதவிடை வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும். மார்பகங்கள் இருக்கிறது மார்பக கொழுப்பும் மற்ற பால் குழாய் சொல்லப்படும் டக்ட்ஸ் இருக்கும். இது ரெண்டு மட்டும்தான் இருக்கும். முதல் பாதி மாதவிடாய் காலங்களில் நல்ல ஒரு ஈஸ்ட்ரஜன்ற ஹார்மோன் அதிகமாகும். ரெண்டாவது பாதியில் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான்ற ஹார்மோன் அதிகமாகும். இந்த ரெண்டு ஹார்மோன்ஸ்களுமே என்ன பண்ணுன்னா மார்பக வளர்ச்சியை அதிகப்படுத்தும். இந்த டைமில் நீங்கள் செய்யும்போது மார்பகங்கள் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு வீக்கம் இல்லை ஒரு கட்டி கிளம்பும் போது அது மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் மார்பக பரிசோதனை உங்களுடைய மாதவிடாய் முடிந்த நாட்களில் அப்புறமே நீங்கள் பண்ணுறது நல்ல ஒரு அது பெஸ்ட். மாதவிடாய் ஒழுங்கற்ற முறையில் வரும்போது அந்த ஏதாவது ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த டேட்டு ரெகுலராக நம்ம ஒவ்வொரு மாதமும் சுய பரிசோதனை செய்கிற மாதிரி இருக்கணும். பெண்கள் கருவுற்று இருக்கும்போது ஏதாவது ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதே ரெகுலராக நம்ம செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கலாம். சார், இப்போ ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லும் போது அப்பயும் பிரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அது கரெக்டாக இருக்குமா சார்? அது மார்பக சுய பரிசோதனை பண்ணால் அது கரெக்டான நேரம் தானா? மார்பக சுய பரிசோதனைன்றது 18 வயசு மேல் உள்ள பெண்கள் எல்லாம் மார்பக புற்றுநோய் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது இடர் மதிப்பீடு, ரிஸ்க் அசஸ்மெண்ட் என்ன சொல்லுவாங்க.
ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஒரு சராசரியாக இந்த உலகத்தில் இருக்க பெண்களுக்கு 15% சான்ஸ் இருக்குது மார்பக புற்றுநோய் வர்றதுக்கான. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடர் மதிப்பீடு என்ன சொல்லுவது, ஃபேமிலி ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. குடும்பத்தில் வேறு யாருக்காவது அப்பா அம்மாவுக்கோ யாருக்கு இந்த புற்றுநோய் வந்திருக்கலாம். மற்றும் இல்லாமல் மற்ற ஏனைய வேறு ஏதாவது கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ், அந்த ஈஸ்ட்ரஜன் இருக்க மாத்திரைகள் எடுத்துக்கும் போது வேறு ஏதாவது பிரச்சனைகளுக்கு எடுத்துக்கும் போதும் இது வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இது இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மாதிரி என்னென்ன இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம அந்த இடர் மதிப்பீடு செய்யணும். ரிஸ்க் அசஸ்மெண்ட் எவ்வளோ சான்ஸ் இருக்குன்றது நம்ம இடர் மதிப்பீடு அதுக்கப்புறம் நம்ம எப்பப்போலாம் என்ன மாதிரி பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் பரிந்துரைப்படி நம்ம மேற்கொள்ளணும். இந்த செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் சுய பரிசோதனை என்பது இது முன்கூட்டியே கண்டறிவதற்கான ஒரு கருவி தான். இந்த மாதிரி ஒரு ப்ரெக்னென்சி ஒரு கருவுற்று இருக்கும்போதும் இந்த மாதிரி என்ன ரிஸ்க் இடர் மதிப்பீடில் இருக்காங்கன்றதை நம்ம தெரிவிக்கணும். உங்களுக்கு இந்த ஆவரேஜ் ரிஸ்க், ஹை ரிஸ்க், அப்புறம் மாட்ரேட் ரிஸ்க் 3 வகையாக பிரிக்கணும். இந்த மாட்ரேட் ரிஸ்க் அண்ட் ஹை ரிஸ்க் இருக்கும்போது கருவுற்று இருக்கும்பொழுதும் ஒரு மாதம் ஒரு முறையாவது செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் இந்த மாட்ரேட் அண்ட் ஹை ரிஸ்க் ஒரு வருடத்தில் இருமுறையாவது ஒரு மருத்துவமனையில் போய் மருத்துவரால் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். டாக்டர், இப்போ மார்பக சுய பரிசோதனை அப்படின்றது எப்படி செய்யணும், அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன? மார்பக சுய பரிசோதனை என்பது நம்ம ஒரு மாதத்தில் ஒரு முறை செய்யலாம். இது மிகவும் எளிய முறை தான். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நைட்டில் படுக்கும்பொழுதும் மார்னிங் நீங்கள் காலையில் குளிக்க போகும்போதும் நீங்கள் இதை பரிசோதனை செய்து கொள்ளலாம். படுக்கும்பொழுது நீங்கள் வலது பக்கம் இருக்க மார்பகத்தை பரிசோதனை செய்யும் பொழுது வலது பக்கம் உள்ள கைகளை நெற்றியில் வைத்துக்கொண்டு இடது கையால் உங்களுடைய மார்பகத்தை, அதாவது கிளாக்கில் இருக்கிற அந்த டயல் ஆஃப் த கிளாக் மெத்தட்னு சொல்லுவாங்க, அதில் இருக்க ஒவ்வொரு 12 முட்கள் 12 கிளாக் வைஸில் பண்ணணும். 12 தான் ஹையஸ்ட் பொசிஷன். அந்த 12 o'clock ஆரம்பிக்கணும். உள்ளங்கையால் மூன்று விரல்கள் உள்ளங்கை பகுதியால் சுழற்சி முறையில், அதாவது 3 தடவை சுழற்சி முறையில் நீங்கள் ஃபர்ஸ்ட் தடவை செய்யும்போது மிதமாகவும் பின்னர் நடுத்தரமாகவும் பின் அழுத்தமாகவும் சுழற்சி முறையில் பரிசோதிக்க வேண்டும். அதற்கப்புறம் நிப்பிள் வாட்டத்தில் 12 o'clock பொசிஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முன்னோக்கி போகணும். இந்த மாதிரி நீங்கள் நிப்பிள் வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி சுழற்சி முறையில் 3 தடவை செஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் 1 o'clock பொசிஷன், அடுத்து 12லேருந்து 1 o'clock பொசிஷன்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். இதே மாதிரி நீங்கள் ஒரு சைடு மார்பகத்தை ஃபுல்லாக பரிசோதிக்கணும். அதே மாதிரி இடது பக்க மார்பகத்துக்கு வலது பக்க கையால் நீங்கள் பரிசோதிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் குளிக்க போகும்போது கண்ணாடி முன்னாடி நீங்கள் உங்களுடைய மார்பங்களை வடிவம் சருவம் வேறு ஏதாவது கட்டிகள் எதாவது தென்படுதான்றதை பார்க்கணும் நீங்கள். அப்புறம் உங்களுடைய காம்பிலிருந்து அதிலிருந்து ஏதாவது ஒரு தண்ணி போல் வடிகிறதா இல்லை ரத்தம் போல் ஏதாவது வடிகிறதா என்பதை பார்க்கணும். இந்த வடிவத்தில் உங்களுக்கு ஏதாவது மாற்றம் தெரியும் போது உடனடியாக நீங்கள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். ஓகே டாக்டர், இப்போ மார்பக சுய பரிசோதனை எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க. அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பூப்பெய்திய பெண்களும் பண்ணலாமா? இப்போ 18 வயசுக்கு அப்புறம் இருக்கவங்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. அதாவது இப்போ மென்சுரேஷன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கவங்களுக்கு, அப்படி இருக்கிறவங்களும் பண்ணணுமா? 18 வயசுக்கு மேலே இருக்கும்போது 18 வயசில் பூ பெய்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ் அவங்க உடம்புல சுரக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் மார்பகங்கள் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். இந்த வளர்ச்சி அடைகிற காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு இந்த புற்றுநோயும், அதாவது புற்றுநோய் பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா அளவு கடந்த கட்டுப்பாடின்றி செல் பிரிதலால் செல் டிவிஷன் சொல்லணும், அதனால தான் வருது. இப்போ நம்ம இந்த பூ பெய்த பெண்களுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராப்ளமே ஆரம்பிக்க போகுது. இப்போ இந்த மார்பக புற்றுநோய் எந்த மாதிரி பெண்களுக்கு, என்ன ஏஜ் கேட்டகரி பட்ட பெண்களுக்கு இது வருது? 45 45லேருந்து பார்த்தீங்கன்னா சில இதில் 45 இயர்ஸ்க்கு மேலே இருக்க பெண்களில் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 70 இதனுடைய இன்சிடென்ட்ஸ்ன்றது பிரஸ்ட் கேன்சருக்கான இன்சிடென்ட்ஸ் அதிகரித்து கொண்டே போகிறது 45க்கு மேலே. 40 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் எல்லாரும் கட்டாயமாக செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் செய்து கொள்ள வேண்டும், மாதம் ஒரு முறையாவது. 45 வயசுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேமோகிராஃபி என சொல்லப்படும் மேற்கொண்டு பரிசோதனை நீங்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் செய்ய வேண்டும். 18 வயசு மேலே பூப்பெய்திய பெண்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அதாவது சொல்லப்படும் அந்த இடர் மதிப்பீடு செய்து கொண்டு அவங்களுக்கு இதுக்கான சாத்தியக்கூறுகள் புற்றுநோய் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தால் அவர்களும் செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் செய்து கொள்ள வேண்டும். மார்பக பரிசோதனை, அதாவது சுய பரிசோதனை செய்யும் போது அவங்களுக்கு ஏதாவது கட்டி இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது எப்படி நார்மல் அப்நார்மல் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சு? மார்பக கட்டி ஏதாவது இருக்கும்போது மெலிக்னன்ட், அதாவது சொல்லப்படும் புற்றுநோய்க்கான அறிகுறியும் மற்றும் புற்றில கட்டிகள் பினைன் டியூமர்ஸ் என்று சொல்லப்படும் அந்த இதுக்கு உள்ள வேறுபாடுகள் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் ஒரு கட்டி 40 வயசுக்கு மேலே உள்ள கட்டிகள் எல்லாமே ஒரு மெலிக்னண்ட்டாக புற்றுநோயாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். மக்கள் யாருக்கு பரிசோதிக்கும் போது இந்த மாதிரி ஒரு கட்டியில் தென்பட்டால் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா
ட்ரிபிள் அசஸ்மெண்ட் என்று சொல்லப்படும் மூன்று விதமான அசஸ்மெண்ட் மருத்துவமனையில் செய்யப்படும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாக்டர்ஸ் கிட்ட இந்த கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், மருத்துவர்களின் பரிசோதனை, கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் செய்து பார்க்கணும் என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்றதை பார்ப்போம். மெலிக்னன்ட் டியூமர்ஸ் என்று சொல்லப்படும் புற்றுநோயா இல்லை எதுவும் பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேன்ஸ் பண்ணணும். அல்ட்ராசவுண்ட் இல்லை மேமோகிராஃபின் அல்ட்ராசவுண்டில் இந்த மெலிக்னன்சி அதாவது கேன்சருக்கான லட்சணங்கள் ஏதாவது இருக்கிறதா பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எஃப்என்ஏசி சைட்டாலஜி அதில் உள்ள செல்கள் பற்றி பரிசோதிக்க வேண்டும். சைட்டாலஜி எனப்படும் அது மற்றும் ட்ரூ பயாப்சி என்று சொல்லப்படும் செல்கள் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். இந்த மாதிரி 3 டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு இது மெலிக்னன்சியா இல்லை பினின் அதாவது ஒரு கேன்சர் கட்டியா இல்லை சாதா கட்டியான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். முக்கால்வாசி ஒரு 80% கட்டிகள் மார்புகள் வருகின்ற கட்டிகள் எல்லாம் கேன்சர் இல்லாத மற்ற கட்டிகளாக தான் இருக்கும். எனவே யாரும் பயப்படாம எந்த ஒரு கட்டி இருந்தாலும் மருத்துவமனை அணுக வேண்டும். முழுமையாக பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். அது பரிசோதனைக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் இது என்ன மாதிரி கட்டின்றது. ஓகே டாக்டர், இப்போ வந்து சுய பரிசோதனை செஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து கட்டி இருக்குதுன்னு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. அது வலி இல்லாத கட்டியா இருந்துச்சு அப்படின்னா அது கேன்சரஸ் கட்டியா இருக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது கேன்சர் கட்டிகள் வந்து 75% ஒரு மார்பக கட்டிகளாக தான் ஆரம்பிக்குமே தவிர அதில் ஒரு 8% மட்டும்தான் வந்து ஒரு வலி தரக்கூடிய கட்டிகளாக இருக்கும். கேன்சர் கட்டிகள் எல்லாமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒரு சாதா கட்டிகள் போல தான் ஆரம்பிக்கும். அது வந்து நம்ம தினமும் வந்து இந்த சுய பரிசோதனை செய்வதன் மூலமாக சில கட்டிகள் சாதாரண கட்டிகளாக தான் இருக்கும். 80% சாதாரண கட்டிகளாக தான். ஆனால் அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் அதுக்கு ட்ரீட்மெண்ட் மேற்கொள்ளாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி செய்யாத இருக்கும்போது அது வளர ஆரம்பிக்கும். அது உடனடி வளர்ச்சி 1 மாதத்திற்குள் 2 மாதத்திற்குள் அபரிவிதமான வளர்ச்சி அடைந்தால் உடனே மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். 8% புற்றுநோய் உள்ள பெண்களுக்கு மட்டும்தான் அந்த வலின்றது வரும். வலி வரும்போது இது இன்னொன்னையும் குறிக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜுக்கு போகிறதையும் குறிக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா புற்றுநோய் கட்டிகளும் வலியுடன் ஆரம்பிப்பதில்லை. 75% கட்டியாக தான் ஆரம்பிப்பது. முன்கூட்டி கண்டுபிடிப்பதுன்றது மிகவும் முக்கியம். சரி டாக்டர், இப்போ வந்து வலி இல்லாத கட்டியாக இருந்தால் நார்மலான கட்டியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை கேன்சரஸ் கட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நார்மலான கட்டியாக இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம சர்ஜரி தான் பண்ணணுமா, இல்லை வேற ஏதாவது மாற்று முறை இருக்கா நம்மளுக்கு அது பண்ணுறதுக்கு? அந்த மாதிரி ஒரு சாதாரண கட்டின்னும் போது அதோடைய வளர்ச்சி அதோட சைஸை வச்சு தான் அதோட அளவு வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அதனால் வந்து சில மருந்துகளும் கொண்டு நம்ம அது சைஸ் அதோட வளர்ச்சியை குறைக்கலாம். மற்ற இது பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஜரி மூலமாகவும் அது எடுக்க இருக்கும். அது என்ன மாதிரி கட்டின்னு அதனுடைய தன்மையை நம்ம ஆராயணும் போது மருத்துவமனையில் அதுக்கான அந்த டெஸ்ட் நம்ம மேற்கொண்டு பரிசோதனைகள்லாம் பண்ணி அது என்ன மாதிரி கட்டின்றதை ஆராய்ஞ்சு அதுக்கான தக்க சிகிச்சை நம்ம எடுக்கணும். ஓகே டாக்டர், கேன்சர் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஊர்ஜிதமாயிடுச்சு. இப்போ கட்டி அப்படின்றது பரிசோதனை எல்லாம் பண்ணி கேன்சர் அப்படின்னு உருவாயிடுச்சு அப்படின்னும் போது அவங்களுக்கு சர்ஜரின்றது அவசியமா? அவங்க கேன்சர் வந்துடுச்சு அப்படின்னா பிரெஸ்ட் வந்து ரிமூவே பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது அவசியமா? அதுதான் இந்த கேன்சர் ஒரு மார்பக புற்றுநோய்ன்றது நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ முன்னாடி கண்டறிகிறோமோ அவ்வளோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நமக்கு நிறைய இருக்குது. அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸில் நமக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருந்தது ரொம்ப கம்மி. உலகத்தில் சராசரியாக பார்த்தீங்கன்னா 12% பெண்கள் இந்த மார்பக புற்றுநோயால் அவதிப்படுறாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கும் 2 பெண்கள் மார்பக புற்றுநோய் கண்டறியப்படுறாங்க. அதில் ஒரு பெண் வந்து அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் சொல்லப்படும் வீரியமுள்ள நிலைமையில் இருக்காங்க. இந்த அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்னு சொல்லும்போது இந்த நம்மளோட சர்ஜரி ஆப்ஷன்ஸ்ன்றது கம்மியாகுது. ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாகும். இப்போ நமக்கு இருக்கிற ஒரு மார்பக புற்றுநோய்க்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ஜரி, அறுவை சிகிச்சை பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கீமோதெரப்பின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ரேடியோ தெரப்பி. ஸோ மூணு விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த 3 விதமான ட்ரீட்மெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இதில் வந்து சர்ஜரி, கீமோ இல்லை ரேடியோ இது ஒரு ஸ்டேஜை பொறுத்தது. இப்போ நம்ம சர்ஜரி முன்கூட்டியே கண்டறியும் போது இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன அளவிலான கட்டி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பிரெஸ்ட் ஒரு மார்பகத்தை காப்பாற்ற முடியும். மார்பகம் முழுதாக எடுக்க நிலைமை வராது. இது கொஞ்சம் பெருசாக நமக்கு அடுத்த சர்ஜரி பார்த்தீங்கன்னா மாடிஃபைடு ரேடிக்கல் மாஸ்டெக்டமின்னு சொல்லுவாங்க. மொத்த மார்பகத்தை நம்ம எடுத்தாக்கணும். அப்படி எடுக்கல போது இது மற்ற உறுப்புகளுக்கு பரவுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னுமே டிலே பண்ணோம்னா மற்ற உறுப்புகளுக்கு மெட்டாஸ்டாசிஸ்னு சொல்லுவாங்க, மற்ற உறுப்புகளுக்கும் பரவ ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கீமோதெரப்பியும் ரேடியோ தெரப்பியும். இதனால நம்ம ட்ரீட்மெண்ட்டை டிலே பண்ண என்ன ஆகும்னா நம்ம டிலே பண்ண இந்த ரிகரன்ஸ்ன்ற சான்சஸ் அதிகமாகும். நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க அதனுடைய வீரியத்தன்மையை கட்டுப்படுத்த முடியாது. அது பரவுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். அதை கட்டுப்படுத்துறதுக்கான நம்மளுடைய
ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிக்கும் அந்த அளவுக்கு சான்ஸ் இருக்காது. இதனால் ஒரு மார்பக புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்ற பெண் திரும்ப வர்றதுக்கான சான்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 12லேருந்து ஒரு 30% வரை இருக்குது சராசரியாக. இதை நம்ம முன்கூட்டியே கண்டறியும் போது இந்த ரிக்கரன்ஸ் ரேட்டும் கம்மியாகும். நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோமோ, ட்ரீட்மெண்ட் இன்ஸ்டியூட் பண்ணுறோமோ அவ்வளோ ஈஸியாக நம்மளோட மார்பக புற்றுநோய் திரும்பி வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மியாகும். நம்ம லேட்டாக பண்ண இது திரும்பி வர்றதுக்கான சான்சஸும் அதிகமாகும். ஓகே டாக்டர், இப்போ மார்பக சுய பரிசோதனை இப்போ ஒரு பெண் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஏதாவது க்ரீம் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணலாமா? இல்லை, மார்பக சுய பரிசோதனைக்கு எந்த க்ரீம் எதுவும் தேவையில்லை. இது செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் இதை கண்டுபிடிச்சது நோக்கமே பார்த்தீங்கன்னா நிறைய பரிசோதனை முறைகள் இருக்குது. ஆனால் அது எளிமையாக எல்லாராலையும் பண்ணணும். இது மிக மிக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மோஸ்ட் காமன் கேன்சர் ரிலேட்டட் டெத்ஸில் பிரெஸ்ட் மார்பக புற்றுநோய்ன்றது 2வது இடத்துல இருக்குது. ஸோ அதனால் மிக எளிய முறையில் எல்லாராலும் வீட்டிலே பண்ண வேண்டும் என்பதற்காக இந்த செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதை பார்த்தீங்கன்னா எந்த க்ரீம் எதுவுமே தேவையில்லை. ஒரு மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே அந்த ஒரு ஃபிக்ஸட் டேட்டில் நீங்கள் பண்ணால் மட்டும் போதும். எல்லாருக்கும் இது எளிமையான முறையில் இதை கற்றுக்கிட்டு இதை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஓகே டாக்டர், இப்போ மார்பக புற்றுநோய் அப்படின்றது இந்த பிரெஸ்ட்டை சுற்றி உள்ள பகுதிகளில் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, அக்குள் பகுதிகளெல்லாம் வர சான்ஸ் இருக்கா? மார்பக புற்றுநோய்ன்றது அந்த அக்குள் பகுதிகளில் 2 விதமாக பரவக்கூடும். ஒன்று ஒரு உடம்பில் எந்த பகுதியில் புற்றுநோய் வந்தாலுமே ஒரு ரத்தம் மூலியமாக பரவும். இன்னொன்று நிணநீர் லிம்ஃப் என சொல்லப்படும் நிணநீர் மூலமாக பரவும். இந்த மார்பக புற்றுநோய் அதுபோல் ஒன்று ரத்தம் மூலமாக பரவும், மற்றொன்று நிணநீர். அந்த லிம்ஃப் என்றது இதனுடைய நிணநீர் போகிற சுரப்பி என்பது அக்குள் பகுதிகளில் இருப்பதால் பிரெஸ்டில் புற்றுநோய் வரும்போதும் அக்குள் பகுதிகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நம்ம மார்பகங்கள் செக் பண்ணும் போதும் நம்ம அக்குள் பகுதிகளிலும் செக் பண்ணும். எப்பயுமே ஒரு கிளினிக்கல் மருத்துவரால் பரிசோதனை ஒரு ஆண்டுகளில் 2 முறையாவது செய்து கொள்ள வேண்டும். 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் கட்டாயமாக இதை பின்பற்ற வேண்டும். சரி டாக்டர், இப்போ நம்ம மார்பக சுய பரிசோதனை செய்கிறோம், அதில் நம்மளுக்கு ஏதோ ஒரு கட்டி இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை எங்கே போய் வேற ஏதாவது பரிசோதனை செய்யணும் அப்படின்னா என்ன மாதிரியான அட்வான்ஸ்டு பரிசோதனைகள் இருக்கு? அதாவது மார்பக சுய பரிசோதனையில் உங்களுக்கு கட்டி தென்படும் போது மருத்துவமனைக்கு போனீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மருத்துவர்கள் உங்களை பரிசோதிச்சு பார்ப்பாங்க. என்ன மாதிரி கட்டின்றது ஒரு ஐடியா இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு உங்களுக்கு என்ன இருக்குன்னா மேமோகிராஃபி என்று சொல்லப்படும் கதிர்வீச்சு மேமோகிராஃபி இருக்குது. மேமோகிராஃபி 2D மற்றும் 3D மேமோகிராஃபி என்ற 2 வகை இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்யும்பொழுது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் என்ன மாதிரி கட்டின்றதை அதை நம்ம பிரிக்கலாம். பைராட்ஸ்னு சொல்லுவாங்க, பிரெஸ்ட் இமேஜிங் ரிப்போர்ட்டிங் அண்ட் டேட்டா சிஸ்டம். இந்த பைராட்ஸ் மூலியமாக இது என்ன மாதிரி கட்டி, இந்த பைராட்ஸில் சில விதிமுறைகள் இருக்குது. அதுக்கேற்ற அந்த இதை மாதிரி நம்ம அந்த ஸ்கேன் செய்யும்பொழுது நமக்கு தெரிய வரும் இது என்ன மாதிரி கட்டி, இது சாதா கட்டியா இல்லை கேன்சர் கட்டியான்றது அதில் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது மூலியமாக அது என்ன மாதிரி இந்த பைராட்ஸில் என்ன மாதிரி ரிப்போர்ட்டிங் மூலியமாக நமக்கு அது மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்று ஒரு இது கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் அசஸ்மெண்ட் இதுதான் ஒன்று. இந்த கிளினிக்கலாக மருத்துவர்கள் பரிசோதனை, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் மூலியமாக இது என்ன மாதிரி கட்டின்றது. நம்ம முதல்ல மருத்துவர்கள் பரிசோதனை செய்யும்போது ஒரு ஐடியா இருக்கும், இது கேன்சர் கட்டியா இல்லை சாதா கட்டியா என்ன. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேன் செய்யும்போது ஒரு ஐடியா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு நம்ம ஒரு செல்கள் பரிசோதனை, அது அந்த இடத்துல இருக்க கேன்சர் கட்டிகளில் ஒரு சின்ன ஒரு பீஸை எடுத்து நம்ம அதை பரிசோதனைக்காக நம்ம அனுப்பலாம். அந்த பரிசோதனை மூலியமாக இது கேன்சர் கட்டியா இல்லை மற்ற கட்டியான்றது தெரிய வரும். இதுக்கு மூலியமாக நம்ம மேற்கொண்டு என்ன மாதிரி இது கேன்சர் கட்டியோ இல்லை மற்ற கட்டியோ மேற்கொண்டு நம்ம ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம செய்யலாம். கேன்சர் கட்டின்னும் போது அதுக்கான ஸ்டேஜிங்ன்றது பண்ணணும். நம்ம ஸ்டேஜிங்னு சொல்லும்போது என்ன மாதிரி இடத்துல இருக்குது, இந்த டிஎன்எம் ஸ்டேஜிங்னு சொல்லுவாங்க. டிஎன்எம் ஸ்டேஜிங்னு சொல்லும்போது இந்த எந்த அளவில் இருக்குது இந்த கேன்சர் கட்டி மற்றும் இது நிணநீர் மூலியமாக வேறு ஏதாவது இடத்தில் பரவி இருக்கிறதா என்பதை நம்ம மேற்கொண்டு சிடி ஸ்கேன் மூலியமாக இல்லை எம்ஆர்ஐ மூலியமாக அது நமக்கு கண்டுபிடிக்கணும். அதை நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது என்ன மாதிரி நம்ம ஆப்ரேஷன் மேற்கொள்ளணும், இல்லை கீமோதெரப்பி இல்லை ரேடியோ தெரப்பி அப்படின்றத மருத்துவர்கள் பரிந்துரை செய்வார்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மற்ற கட்டிகள் கேன்சர் இல்லாத மற்ற கட்டிகள் இருக்கும்போது பயப்பட வேண்டியதில்லை. அது சர்ஜரியோ இல்லை மருந்து மூலியமாக நமக்கு அதை கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே டாக்டர், இப்போ மேமோகிராம் அப்படின்றத பற்றி சொன்னீங்க. மேமோகிராம்ன்றது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மாதிரி தான், அதுவும் எக்ஸ்ரே மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்ரே அப்படின்னு பண்ணும்போது சில உறுப்புகளுக்கு இப்போ காலில் எக்ஸ்ரே எடுக்கிறோன்னா நம்ம அங்கே போய் நின்னா போதும். ஆனால் இந்த மார்பக பரிசோதனை மேமோகிராம் பண்ணும்போது அது வலி நிறைந்ததாக இருக்குமா? இல்லை, மேமோகிராம்ன்றது வலி நிறைந்ததாக இருக்காது. இது பார்த்தீங்கன்னா இது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கதிர்வீச்சு இதில் இருக்கிறதால இதனால்
40க்கு மேலே உள்ள பெண்களுக்கு மட்டுமே இதை பரிந்துரை செய்கிறார்கள். இது 40 கீழ் உள்ள பெண்களில் இது மேமோகிராம் செய்தால், மேமோகிராம் இல்லை அல்ட்ராசவுண்ட், அது மேமோகிராம்ன்றது 40க்கு கீழ் உள்ள பெண்களுக்கு அது சூட்டபுளாக இருக்காது. அது நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பரிந்துரை செய்வார்கள். 40க்கு மேலே மேமோகிராம் பயன்பாட்டால் மார்பக புற்றுநோய் கண்டறிதல் அதிகரிக்கின்றது. அதனால் அந்த 40 வயசு இருக்கும் மேலே மேமோகிராம்ன்றது செய்யலாம். இது வலி நிறைந்ததாக இருக்காது. ஓகே டாக்டர், இப்போ 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மேமோகிராம் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மேமோகிராம் பரிசோதனை செய்யலாம் அப்படின்றத சொல்லுங்க டாக்டர். 30 வயசுக்கு மேலே இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு இடர் மதிப்பீடு செய்து கொண்டு அவங்க இந்த சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும், கேன்சர் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த ஒரு வருஷத்துக்கு பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் சுய பரிசோதனை மாதம் ஒரு முறையும் மற்றும் மருத்துவர்களால் பரிசோதனை மாதத்தில் 2 முறையும் செய்து கொள்ளலாம். மருத்துவர்கள் பரிந்துரையின்படி தேவைப்பட்டால் அல்ட்ராசவுண்ட் இல்லை என்றால் எம்ஆர்ஐ. மேமோகிராம் என்பது 40 வயதுக்கு மேற்பட்டுள்ளவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும். அது கீழே உள்ள பெண்களுக்கு அல்ட்ராசவுண்ட் இல்லை எம்ஆர்ஐ மருத்துவர்களின் பரிந்துரைப்படி செய்து கொள்ளலாம். ஓகே டாக்டர், இப்போ சொன்னீங்க மார்பக சுய பரிசோதனை அப்படின்றது 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே மாதம் ஒரு தடவை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பிரெக்னென்ட் விமனாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சில பேருக்கு நிப்பிள் டிஸ்சார்ஜ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லேயும் அவங்களுக்கு அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கா? கருவுற்று இருக்கும்போது இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அது பார்த்தீங்கன்னா நிப்பிள் டிஸ்சார்ஜ்னு சொல்கிறது எல்லா சமயங்களிலும் அது ஒரு மார்பக புற்றுநோய்ன்றதை குறிக்காது. அது சில ஃபிசியாலஜிக்கல் என்று சொல்லுவாங்க. ஹார்மோன்ஸால் அது இருபக்கமும் சுரக்க இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அந்த டைமில் உங்களுக்கு ஒரு ரத்தம் மாதிரி ஒரு டிஸ்சார்ஜ், நிப்பிள் டிஸ்சார்ஜ்னு வரும்போது இப்போ நீங்கள் அருகில் உள்ள மருத்துவமனை பண்ணணும். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும், உங்களுக்கு ஒரு தண்ணி மாதிரி வடிகிறது, ஒரு ஸ்மெல் வருதுன்னும் போது நம்ம அருகில் உள்ள மருத்துவமனையில் போயிட்டு ஆலோசனை செய்து கொள்ளலாம். ஓகே டாக்டர், இப்போ பிரெக்னென்ட் விமன்றதால நிப்பிள் டிஸ்சார்ஜ் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? இப்போ நார்மலாக பிரெக்னென்ட் இல்லாதவங்க நார்மலாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட நிப்பிள் டிஸ்சார்ஜ் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கா கேன்சராக இருக்கிறதுக்கு? வாய்ப்பு இருக்குது. அதான் கேன்சர்கள் 75% பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி மாதிரி தான் ஆரம்பிக்கும். மற்ற 25% ஒரு வலியுமாகவோ நிப்பிள் டிஸ்சார்ஜ் மூலமாக வரும். இந்த நிப்பிள் டிஸ்சார்ஜ் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் நிப்பிள் இருந்தும் உங்களுக்கு நீர் வடியும் போது பார்த்தீங்கன்னா சாதா ஃபிசியாலஜிக்கல் ரீசன்ஸ், நார்மல் ஹார்மோன் சேஞ்சஸால் வர வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பக்கம் மட்டும் வடியும் போது அது வாய்ப்பு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு கேன்சர் புற்றுநோயாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. மேலும் அதன் தன்மை, நிப்பிள் டிஸ்சார்ஜ் தன்மை வெறும் தண்ணியாக நீராக வடியலாம், இல்லை என்றால் ஒரு ரத்தம் கலந்து திரவமாக கூட வரலாம். அந்த மாதிரி இருக்கும்போது பிளட்டி டிஸ்சார்ஜ், அந்த பிளட் ஸ்டெயின் டிஸ்சார்ஜ்னு சொல்லும்போது அந்த பிளட் இருக்கும்போது நீங்கள் ரத்தம் இருக்கும்போது மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். அதை நம்ம மேற்கொண்டு அது பரிசோதனை செய்து கொள்ளலாம். ஓகே டாக்டர், இப்போ நிப்பிள் டிஸ்சார்ஜ் அப்படின்னும் போது நம்ம சுய பரிசோதனை செய்யும் போதே அந்த நிப்பிள் டிஸ்சார்ஜ் வந்துச்சு அப்படின்னா அது ஓகேவா, இல்லை அதுவே தானாகவே சுரக்குது இல்லையா, அந்த மாதிரி வந்தால் அது கேன்சர் கட்டிகளாக இருக்க வாய்ப்பு இருக்கா? நம்ம நிப்பிள் பரிசோதனை செய்யும் பொழுதும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிப்பிள் டிஸ்சார்ஜ் என்பது எப்பவுமே கேன்சர் கட்டியாக இருக்கணும்னு வாய்ப்பு இல்லை, மற்ற கட்டிகள் கூட வரும் வாய்ப்பு இருக்கிறது. பால் போன்ற டிஸ்சார்ஜ் வரும்போது கேலக்டோசில் என்று சொல்லப்படும் அதாக இருக்கலாம், மற்ற காரணங்களால் கூட இருக்கலாம். இந்த நிப்பிள் டிஸ்சார்ஜ், நிப்பிள் இன்வால்வ்மெண்ட்ன்றது நிப்பிள் ஒரு கேன்சர் கட்டியினால் இன்வால்வ் ஆக போது அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிப்பிள் டிஸ்சார்ஜ் வரும்போது மற்ற கட்டியோ இல்லை வலியோ அதனோட சேர்ந்து தான் வரும். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம பரிசோதனை மேற்கொண்டு நம்ம செய்யணும். நம்ம இது ஒரு புற்றில கட்டியாக இருக்கும், பினைன் டியூமர்ஸாகவும் இருக்கலாம், இல்லை கேன்சர் புற்றுநோயாகவும் இருக்கலாம். அதனால மேற்கொண்டு நம்ம பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஓகே டாக்டர், இப்போ கேன்சர் அப்படின்னு வந்த போது இப்போ சர்ஜரி அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா அது முழுமையாக குணமடைய வாய்ப்பு இருக்கா? உங்களுக்கு கேன்சர்ன்றது ஒரு கட்டுப்பாடின்றி ஒரு வளர்ச்சி தான். அதை நம்ம ஒரு கேன்சர் ஒன்று ஆரம்பிக்கும் பொழுதே அதை நம்ம உடம்புல எங்கே பரவி இருக்குன்றது நம்ம சொல்ல முடியாது. அது மைக்ரோ மெட்டாஸ்டசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கேன்சர் ஒரு இடத்துல பரவும் போது நம்ம உடம்புல எப்பயுமே 24 மணி நேரமும் பிளட் சர்க்குலேஷன், ரத்த ஓட்டம், நிணநீர் ஓட்டம் அமைந்து கொண்டிருக்கும். அந்த பிளட் சர்க்குலேஷன் இருக்கும்போது இது எந்த இடத்துல பரவுன்றதை நம்ம சொல்ல முடியாது. இதை நம்ம எந்த அளவுக்கு இந்த கேன்சர் நோயை கட்டுப்படுத்தலாம், ஆனால் இது முழுமையாக குணமடையுது என்பது நம்ம சொல்ல முடியாது. நம்ம எவ்வளோ முன்கூட்டியே கண்டறிகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம டிசீஸோட அந்த கியூர் ரேட்னு சொல்லுவாங்க, அதை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதனுடைய ரிக்கரன்ஸ் ரேட், அதாவது ஒரு கேன்சர் ஒரு மார்பக கட்டி கண்டறிந்ததுக்கப்புறம் அதனுடைய ட்ரீட்மெண்ட் முழுமையானதுக்கப்புறம் இது திரும்பி வர்றதுக்கான சாத்தியங்கள் ஒரு 10 இயர் ரிக்கரன்ஸ் ரேட். 10 வருட காலங்களில் திரும்பி வரக்கூடிய சாத்தியங்கள் 12 to 29% அந்த அளவுக்கு இருக்கு. 12, 20, 30% வரை இருக்கிறது. டாக்டர்
நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம கூட இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன அறுவை சிகிச்சை பிரிவு நிபுணர் டாக்டர் செழியன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. பெண்கள் ரொம்பவே முக்கியமா அவசியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பரிசோதனை, அதுதான் மார்பக சுய பரிசோதனை. அதை பத்தின நிறைய விஷயங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில டாக்டர் சொல்லுங்க, ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன் மூலியமா தான் இந்த மார்பக புற்றுநோய் அப்படின்றது ஏற்படுதா? இல்ல, இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜனால மார்பக புற்றுநோய்ன்றது அது ஒரு முக்கிய காரணிகளா இல்லை. வேற நிறைய மற்ற காரணிகள் உண்டு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஏஜ், வயசு பார்த்தீங்கன்னா 70க்கு மேலே இருக்கும்போது இந்த 70 ஏஜ் வயசு ஆக இதனால புற்றுநோய் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகுது. மற்ற இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ மியூட்டேஷன்ஸ், டிஎன்ஏ பிறழ்ச்சி மியூட்டேஷன்ஸ் சொல்லப்படும், அந்த மாதிரி இதனால வருது. சில இது பார்த்தீங்கன்னா BRCA1, BRCA2 இந்த 2 டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மியூட்டேஷன்ஸால இந்த புற்றுநோய் வர சான்ஸ் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மார்பக புற்றுநோய்ன்றது 75% பார்த்தீங்கன்னா இது ஸ்பொராடிக்னு சொல்லுவாங்க. இது எப்படி வந்த காரணிகள் இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, வீட்டில் வேற யாருக்கும் இல்லாமல் திடீர்னு வர்றதா இருக்குது. 15-20% பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. வீட்டில் உள்ள அப்பாவுக்கோ இல்லை கூட இருக்க சிப்ளிங்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அக்கா, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. இதனால வந்து நிறைய காரணிகள் இருக்குது. இந்த ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் சொன்னீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இது ஒரு இந்த ஹார்மோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கவங்க ஸ்பொராடிக்னு சொல்லும்போது திடீர்னு ஒரு மார்பக புற்றுநோய் வருன்றது இந்த ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா 40க்கு மேலே. இதை தவிர்க்க நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இந்த செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் மருத்துவர்களால் பரிசோதனை ஆண்டிற்கு ஒரு இருமுறை செய்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி நம்ம செய்து கொள்ளும்போது இந்த மாதிரி உங்க வந்து ஹை ரிஸ்க், இந்த மாதிரி ஹை ரிஸ்க்னு சொல்லப்படும் இவங்களுக்கு இந்த மார்பக புற்றுநோய் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும்பொழுது இவங்களுக்கு அந்த அரோமேட்டேஸ் இன்ஹிபிட்டர்ஸ், இந்த ஹார்மோன்களில் டேப்லெட்ஸ் மூலமா இதை நம்ம இந்த கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க்கை நம்ம குறைக்கிறது இருக்கு. இதுதான் இப்போ புதுசாக வந்திருக்க இந்த கீமோ ப்ரிவென்ஷன் சொல்லுவாங்க. மருந்துகள் மூலியமாக இந்த கேன்சர் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளை கொஞ்சம் கம்மிப்படுத்துறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சர்ஜரி. இந்த மாதிரி வந்து BRCA1 and 2 மியூட்டேஷன்ஸ் இருக்கும்பொழுது நம்ம உடனடியாக பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து ப்ரொஃபைலாக்டிக் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. இல்லைனா இப்போ புதுசாக பார்த்தா ரிஸ்க் ரிடக்ஷன் சர்ஜரி. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு BRCA1 and 2 மியூட்டேஷன்ஸ், இது ஒரு வகையான ஜீன். இந்த மியூட்டேஷன்ஸ் இருக்கும்போது பெண்களுக்கு ஓவரின்னு சொல்லப்படும் கருமுட்டையிலும் கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறது, மார்பகங்களிலும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. பிரபல நடிகர் ஏஞ்சலினா ஜோலி கூட பார்த்தீங்கன்னா இந்த BRCA1 and 2 மியூட்டேஷன்ஸ் கண்டிருந்தால இந்த மாஸ்டெக்டமின்னு சொல்லக்கூடிய இந்த அறுவை சிகிச்சையும், ஊஃபோரெக்டமி அந்த கருமுட்டையின் அறுவை சிகிச்சையும் மேற்கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி முன்னாடி நம்ம இடர் மதிப்பீடு செய்யும் பொழுது இதனால நமக்கு அந்த கீமோ ப்ரிவென்ஷன் சொல்லப்படும் அந்த மருந்து மூலியமாக இந்த ரிஸ்க்கை குறைச்சிக்கலாம். அப்புறம் என்ன தேவைப்பட்ட இந்த ப்ரொஃபைலாக்டிக் சர்ஜரி, ரிஸ்க் ரிடக்ஷன் சர்ஜரி நம்ம மேற்கொண்டிருக்கலாம். இந்த ஹார்மோன்ஸ்ன்றது ஒரு வகையில் ஒரு பார்த்திங்கன்னா அது ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்னு தான் சொல்லணும். மேற்கொண்டு இந்த ஹார்மோன்ஸ் ரிஸ்க் ரிடக்ஷனால் இந்த மற்ற கருவில் ஒரு எண்டோமெட்ரியல் கேன்சரும் மற்ற கேன்சருக்குமே ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபேக்டராக தான் இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ பெண்கள் வந்து சுய பரிசோதனை செய்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இந்த மார்பக புற்றுநோயை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ ஆண்களும் அந்த மாதிரி சுய பரிசோதனை செய்யணுமா? அவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கா? ஆண்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குது, ஆனால் ரொம்ப 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 அரிதான இது. ஏன்னா இந்த பெண்களுக்கு அந்த ஹார்மோன்ஸ் இருக்கிறதால அந்த வளர்ச்சி அடையுது. பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூ பெய்யுதல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த மார்பகங்கள் வளர்ந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரெஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆண்கள் அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி வருதுன்னும் போது அவங்களுக்கு அந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேறு மற்ற வகையான அசோசியேஷன்ஸ் இருக்கா என்றது நம்ம ஆராய வேண்டும். ஆண்களுக்கு வந்தால் அது ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆகும். மற்றும் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரான, ரொம்ப வீரியமுள்ள கேன்சராக தான் இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ வந்து மார்பக பரிசோதனை, சுய பரிசோதனை செய்யறது எப்படி அப்படின்றதெல்லாம் பற்றி பேசணும். இப்போ மார்பக புற்றுநோய்க்கு இந்தியாவில் எந்த மாதிரியான நவீன பரிசோதனைகள் இருக்குது, அதை சரி செய்ய எந்த மாதிரியான நவீன பரிசோதனைகள் இருக்குது? அதாவது பார்த்திங்கன்னா இந்த மார்பக புற்றுநோய்ன்றது புற்றுநோயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடந்த 10 வருஷத்தில் 0.5% அதிகரித்து கொண்டே இருக்கிறது எல்லா புற்றுநோய்களும். அந்த வகையில் மார்பக புற்றுநோய்ன்றது பெண்களுக்கு மட்டுமே இது பார்த்திங்கன்னா அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் மூலியமாக மேலை நாடுகளில் 40% கண்டறிதல் அதிகமாக இருக்கிறது. அதாவது முன்கூட்டியே கண்டறிந்து பல பெண்களின் வாழ்க்கை மாற்றம் அடைந்துள்ளது. இதனால் பார்த்திங்கன்னா இது சர்ஜரி மற்றும் கீமோதெரப்பி, ரேடியேஷன் தெரப்பி, இதுதான் இந்த 3 ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் இந்த பிரெஸ்ட்டில். இதில் நிறைய மாற்றங்கள் வந்துருக்குது. சர்ஜரியிலே பார்த்திங்கன்னா மாடிஃபைட் ரேடிக்கல் மாஸ்டெக்டமி மற்றும் பார்த்திங்கன்னா பிரெஸ்ட் கன்சர்வேட்டிவ் சர்ஜரியின் ஒரு மொடாலிட்டி இருக்கிறது.
மாடிஃபைட் ரேடிக்கல் மாஸ்டெக்டில் மார்பகங்கள் முழுவதும் எடுக்கப்படும் மற்றும் அக்குள்களில் உள்ள அந்த நிணநீர் சுரப்பிகள் லிம்ஃப் நோட்ஸ் அது எல்லாம் எடுக்கப்படும். இந்த பிரெஸ்ட் கன்சர்வேட்டிவ் சர்ஜரின்றது மார்பகங்கள் முழுவதும் எடுக்காமல் அந்த புற்றுநோய் கட்டி மட்டுமே எடுக்குவதற்கான சர்ஜரி. இந்த அறுவை சிகிச்சை பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ முன்கூட்டியே கண்டறிங்களோ நம்மளால் அந்த மார்பகங்களை காப்பாற்ற முடியும். மற்றும் மேற்கொண்டு பர்ஃபரேட்டர் ஃப்ளாப்ஸ் என்று சொல்லப்படும் மற்ற இடங்களில் சதை எடுத்து நமக்கு அந்த பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. அந்த மார்பகங்கள் நமக்கு மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் செய்ய இயலும். அதே மாதிரி கீமோதெரப்பிலையும் புதுசாக நிறைய புதிய நவீன மருந்துகள் இருக்குது. பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு இந்த மலக்குடல் நோய்க்கு டோஸ்டார்லிமம்னு புதிய கண்டுபிடிப்பு. அது பார்த்திங்கன்னா அது இப்போ கொடுத்துருக்க நிறைய நல்ல ஒரு ப்ரோக்ரஷன்றது டிசீஸ் ரெமிஷன்றது சொல்லுவாங்க. அந்த க்யூர் ரேட்ஸ்ன்றது நல்லா இருக்குது. அதே மாதிரி புதிய மருந்துகள் பிரெஸ்ட் மார்பக புற்றுநோய்க்கு. அப்புறம் ரேடியோ தெரப்பின்றது பார்த்திங்கன்னா குவாட் தெரப்பின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆக்சலரேட்டட் பார்ஷியல் பிரெஸ்ட் ரேடியேஷன். அந்த ஒரு மார்பக புற்றுநோய் இருக்கிற பகுதிக்கு மட்டுமே அந்த கதிர்வீச்சு கொடுத்து அதனுடைய அளவில்லாத செல் பிரிதல்களை தடுப்பதற்கான அந்த ஒரு ரேடியோ தெரப்பின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது நல்ல அட்வான்ஸ்டாக இருக்குது. எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. இன்னைக்கு மார்பக சுய பரிசோதனை பற்றி நிறைய விஷயங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் டாக்டர் சொல்லுங்கள், இப்போ இருக்கிற உணவு பழக்கங்களுக்கும் மார்பக புற்றுநோய் வருவதற்கும் ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? அது உணவு பழக்கங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தல் மற்றும் ஆல்கஹால் மது அருந்துதல் ஒரு ரிஸ்க் ஃபேக்டருக்கு காரணிகளாக தான் இருக்குது. மற்றும் பார்த்திங்கன்னா மேலை நாடுகளில் தான் இது முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஒரு புற்றுநோய்ன்றது அதிகமாக இருக்குது. அந்த வெஸ்டர்ன் டயட்னு சொல்லப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்தியாவிலையும் இந்த வெஸ்டர்ன் டயட்ன்றது கொஞ்சம் மாடர்னைஸ் ஆகிட்டு கொண்டு இருக்கும்போது இப்போ அதுவும் ஒரு வகையான காரணிகளாக இருக்கிறது. அந்த வெஸ்டர்ன் டயட் ஒரு புற்றுநோய்களுக்கு ஒரு காரணியாக இருந்து கொண்டிருக்கிறது. மற்ற இந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு சொல்லுவாங்க. இந்த வெஸ்டர்ன் டயட்ஸால் பார்த்திங்கன்னா மேற்கொண்டு நிறைய PCOS போன்ற மற்ற வியாதிகள் வருகின்றன. அந்த வியாதிகளுக்காக இந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி, அந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி என்று சொல்லுவாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர், அது ஒரு காரணிகளாக இருக்கிறது. ஸோ இந்த வெஸ்டர்ன் டயட் இந்த உணவு பழக்கத்தால் அது ஒரு முக்கியமான காரணியாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாட்டில் இந்த வெஸ்டர்னைசேஷன் ஆஃப் த டயட் ஒன்று இருக்கிறதால அது ஒரு முக்கிய காரணிகளாக இருக்குது. ஓகே டாக்டர், வெஸ்டர்னைசேஷன் ஆஃப் டயட் அப்படின்னும் போது அது எந்த மாதிரியான டயட் அப்படின்னு சொல்கிறீங்க? அது பார்த்திங்கன்னா வெஸ்டர்னைசேஷன் எல்லாம் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் இந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேன்சருக்கான காரணிகளாக தான் இருக்குது. இந்த எல்லாமே ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் நம்ம இருக்கிற ஃப்ரெஷ்ஷாக நம்ம உணவுகள் வாங்கி நம்ம செய்யாமல் இந்த ஒரு ஃபாஸ்ட்டான உலகத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ராசஸ்டு ஃபுட்ஸுன்ற நிறையா இருக்குது. அந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் நம்ம உட்கொள்ளும் போது அதெல்லாம் வரக்கூடிய இந்த டாக்ஸின்ஸ் அது எல்லாமே ஒரு கேன்சருக்கான காரணிகளாக இருக்கிறது. ஓகே டாக்டர், நிறைவாக நேயர்களுக்கு இந்த மார்பக சுய பரிசோதனை பற்றி நேயர்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? மார்பக பரிசோதனை என்பது நமக்கு நாமே செய்து கொள்ள வேண்டிய ஒரு பரிசோதனை. ஆனால் 18 வயதுக்கு மேல் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாரும் செய்து கொள்ளலாம். இது ஒரு எளிய பரிசோதனை தான். விழிப்புணர்வு இருந்தால் விதியை வெல்லலாம். முன்கூடியே கண்டறிந்தால் உயிர்களை காப்பாற்றுவோம். நேரம் 3:55 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன அறுவை சிகிச்சை பிரிவு நிபுணர் டாக்டர் செழியன் அவர்கள் நம்ம கூட இருந்து நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட சொன்னாங்க. அதாவது மார்பக சுய பரிசோதனை பத்தின நிறைய விஷயங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நிலையத்தின் சார்பாக நன்றி டாக்டர். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.